இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 லெசன் 16. லெசனோட பேர் பானி கி கஹானி, அதாவது வாட்டரினுடைய கதை. இந்த லெசனில் ஆத்தர் ராம்சந்திர திவாரி ஒரு ஓஸ் கிட்ட, ட்ராப் ஆஃப் வாட்டர் கிட்ட, அதுவே தன்னோட ஆரிஜின் பற்றியும் ஜேர்னி பற்றியும் ஆத்தர் கிட்ட சொல்கிற மாதிரி எழுதியிருப்பார். லெசன் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் நிறையா இருக்கும். இந்த லெசன் ஒரு சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் தர லெசன் மாதிரியும் இருக்கும். சில்ட்ரன் இந்த லெசனை படிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை 2 பார்ட்டாக புரிஞ்சுக்கணும். ஒன்று வாட்டரோட ஆரிஜின், இன்னொன்று வாட்டரோடைய ஜேர்னி. நான் உங்களுக்கு வாட்டரோட ஆரிஜின் பற்றி ஒரு ஷார்ட் சம்மரியும் ஜேர்னி பற்றின ஒரு ஷார்ட் சம்மரியும் சொல்லிவிட்டு லெசனுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு வாட்டரோட ஆரிஜின். முதலாக, அதாவது நம்ம ஏர்த்தே உருவாகிற காலத்துக்கு முன்னாடியே ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் ப்ரெசென்ட் ஆகி தான் இருந்தது. அந்த சமயத்தில் ஒரு தடவை ஒரு மெட்ராய்டு, அதாவது விண்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சூரியனை நோக்கி வருது. அதனோட ஈர்ப்பு சக்தியில், அந்த கிராவிடேஷனல் புல்லில் சன்னினுடைய ஒரு பகுதி உடைந்து பீஸாக விழுது. அந்த விழுந்த துண்டுகள் தான் இப்போ நமக்கு நம்மளோட பூமியாகவும் மற்ற பிளானட்ஸாகவும் இருக்குது. நம்ம பூமியில் ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் கிடச்சது தான் வாட்டர். வாட்டர் முதலாக நம்மளோட பூமியில் ஒரு ஆவி வடிவமாக, அதாவது வேப்பராக தான் சுற்றி வருது. அதை கேஷியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அது ஒரு சாலிட் ஸ்டேட்டாக, அதாவது ஐஸாக மாறுது. அதுக்கப்புறம் பூமியோட வெப்பநிலை சூடாகிறதுனால தண்ணியாக மாறுது. அதை லிக்விட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். இது வாட்டரோட ஆரிஜின் பற்றி. இப்போ வாட்டரோட ஜேர்னி, அதாவது யாத்ரா அப்படின்னு பார்க்கும்போது தண்ணி எங்கெல்லாம் ஜேர்னி பண்ணுது இந்த உலகத்தில் அப்படின்னு பார்க்குறாங்க. மகாசாகர் ஓஷன், சட்டான் அதாவது ராக்கு, ஜுவாலாமுகி வால்கனோ, பாப் அப்படின்னா ஸ்டீம், பாதல் மேகம், ஜர்னா வாட்டர் ஃபால்ஸ், ரிவர் நதி, அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் ஓன்ஸ். ஸோ வாட்டர் இந்த மாதிரி எல்லா வடிவத்துலேயும் நம்மளுடைய பூமியில் ஜேர்னி பண்ணுது, யாத்திரை பண்ணுது. இது ஜேர்னி பற்றின இன்ஃபர்மேஷன். இப்போ லெசனுக்கு போகலாம். मैं आगे बढ़ा ही था कि भेर की झाड़ी पर से मोती सी एक बूंद मेरे हाथ पर आ पड़ी. ஸோ இந்த மே யாரை குறிக்குதுன்னா ரைட்டரை குறிக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, மே ஆகே படா ஹீதா. ஸோ நான் முன்னாடி போய்கிட்டே இருந்தேன். அப்போ பேர்கி ஜாடி, பேர்கி ஜாடினா பெர்ரி ட்ரீனுடைய அந்த புஷ் மாதிரி இருக்குது, ஜாடினா புஷ். ஸோ அதில் இருந்து மோத்திசி, மோத்திசினா பேர்ல் மாதிரி இருக்கிற ஒரு ட்ராப் என் கையில் விழுந்தது. மேரே हाथ में आ पड़ी. मेरे आश्चर्य का ठिकाना ना रहा जब मैंने देखा कि ओंस की बूंद मेरे कलाई पर से सरक कर हथेली पर आ गई. मेरे आश्चर्य का ठिकाना ना रहा அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய ஆச்சரியத்துக்கு ஒரு எல்லையே இல்லை. எப்போனா ஜப் மைனே தேக்கா கி ஓன்ஸ்கி பூத், நான் பார்த்துட்டே இருக்கும் போதே அந்த ட்ராப் ஆஃப் வாட்டர் என்னுடைய கலாயினா ரிஸ்ட், மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த இடத்துல இருந்து சரக்கர்னா ஸ்லைட் ஆகி அப்படியே சறுக்கி ஹத்தேலி என்னோட பாம்பில் விழுந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மேரி திருஷ்டி படுத்தே ஹி வகு டஹர் கயி. ஸோ நான் பார்த்துட்டே இருக்கும்போது அது அங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. தோடி தேர் மே முஜே சித்தார் கே தாரோं की सी சங்கார் சுனாயி தேனே லகி. ஸோ கொஞ்ச நேரத்துலலாம் எனக்கு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சித்தார் கே தாரே, சித்தார் அந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு இல்லையா, சித்தார் கே தாரனா அந்த சித்தாரினுடைய ஸ்ட்ரிங்ஸில் இருந்து ஒரு சங்கார்னா ஒரு மணி ஓசை, சைம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு மணி ஓசை எனக்கு கேட்ட மாதிரி இருந்தது. मैंने सोचा कि कोई बजा रहा होगा. ஸோ நான் என்ன யோசித்தேன், யாரோ இதை ப்ளே பண்ணுறாங்க, சித்தார் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். चारों ओर देखा कोई नहीं. ஸோ நாலா பக்கமும் பார்க்கும்போது யாரும் இல்லை. फिर अनुभव हुआ कि यह स्वर मेरे हथेली से निकल रहा है. அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த சவுண்டு யஹ்ஸ்வர் மேரி ஹத்தேலி என்னுடைய கையிலேருந்து கேட்குற மாதிரி நான் அதை ஃபீல் பண்ணேன். ध्यान से देखने पर मालूम हुआ कि बूंद के 2 कण हो गए हैं. தியான் சே தேக்னே அப்படின்னா வெரி கேர்ஃபுல்லாக, ரொம்ப அட்டென்டிவாக அதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, அந்த பூண்ட், அந்த ட்ராப் ஆஃப் வாட்டர் கையில் விழுந்தது இல்லையா, அது 2 கண் ஹோகை அப்படின்னா 2 பார்ட்டிக்கல் ஆகிடுச்சு, 2 ட்ராப் ஆகிடுச்சு. அவர் வே தோனோ ஹில் ஹிலாக்கர் यह स्वर उत्पन्न कर रहे हैं मानो बोल रहे हो. அந்த 2 பார்ட்டிக்கலாக பிரிஞ்ச அந்த வாட்டர் ட்ராப் என்ன பண்ணுச்சு, ஹில்கர் அப்படின்னா மூவ் பண்ணி, ரெண்டுமே அப்படி ஒரு மாதிரி ஷேக் பண்ணி இந்த ஒரு சத்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. உற்பன்ன கர் ரஹே ஹே மானோ போல் ரஹே ஹோ, தெரியல அது வரை பேசுது போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு.
उसी सुरीली आवाज़ में मैंने सुना. सुरीली आवाज़ அப்படின்னா மெலோடியஸ் சவுண்டு. ஸோ இந்த ஒரு மெலோடியஸ் சவுண்டில் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா சுனோ சுனோ கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டேன். மே சுப்தா, நான் சைலண்ட்டாகவே இருந்தேன். ஃபிர் ஆவாஸ் ஆகி சுனோ சுனோ, திரும்பவும் அந்த சத்தம் என்ன கேட்டுச்சு, கேளுங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி அந்த சத்தம் கேட்டுச்சு. அப் முஜ்சே நா ரஹா கயா மேரே மூக் சே நிக்கல் கயா கஹோ கஹோ. ஸோ இந்த திரும்பவும் அந்த சத்தத்தை கேட்ட உடனே அப் முஜ்சே நா ரஹா கயா, என்னால் இப்போ சைலண்ட்டாக இருக்க முடியல. நான் உடனே என்ன பண்ணேன், என்னோட வாயிலேருந்து தானாகவே என்ன சத்தம் வந்துச்சு, கஹோ கஹோ, சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி நானும் சொல்லிட்டேன். ओस की भूत मानो प्रसन्नता से हिली और भोली मैं ओस हूँ. ஸோ அந்த ட்ராப் ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுச்சு, பிரசன்னத்தா சே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஹாப்பி ஆகிட்டு அது என்ன சொல்லுச்சு அப்படின்னா நான் வந்து ஓஸ் ஹூ, நான் வந்து ட்ராப் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுது. ஜான்தா ஹூ மேனே கஹா, எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். லோக் முஜே பானி கெஹத்தே ஹே ஜல்பி. ஸோ மக்கள் என்ன சொல்கிறாங்க, பானின்னு சொல்கிறாங்க, ஜல்லுன்னு சொல்கிறாங்க. உடனே நான் என்ன சொன்னேன், மாலூம் ஹே, எனக்கு தெரியும் அப்படின்னு ரைட்டர் சொல்கிறாரு. மே பேர் கே பேட் மே சே ஆயி ஹூ. ஸோ நான் எங்கேருந்து வந்திருக்கேன், பெர்ரி ட்ரீலேருந்து வந்திருக்கேன். झूठी, मैंने कहा और सोचा बेर के पेड़ से क्या पानी का फवारा निकलता है. நான் பேடோட ட்ரீலேருந்து வந்திருக்கேன்னு அது சொன்ன உடனே நான் வந்து ஜூட்டி பொய் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், பேர் கே பேட்டுசே, என்ன பெர்ரி ட்ரீயில் இருந்து பானி கா ஃபவாரா நிக்கல்தா ஹே. ஸோ ஃபவாரானா ஃபவுண்டெயின், தண்ணியோட ஃபவுண்டெயின் என்ன வருதா என்ன, எப்படி நீ பெர்ரி ட்ரீலேருந்து வர முடியும் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். बूंद फिर हिली मानो मेरे अविश्वास से उसे दुख हुआ हो. ஸோ அந்த பூந்து இருக்குல்ல, அந்த ட்ராப் ஆஃப் வாட்டர் வந்து திரும்பவும் ஷூக், ஹிலி அப்படின்னா ஷூக் பண்ணுது, அப்படியே ஷேக் பண்ணுது, தானே ஷேக் பண்ணிவிட்டு மானோனா தெரியல, என்னுடைய அவிஸ்வாஸ், நான் பிலீவ் பண்ணாதனால அதுக்கு சோகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரைட்டர் வந்து சொல்கிறாரு. அவர் சொன்ன உடனே நான் பிலீவ் பண்ணாமல் ஜூட்டின்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அதை ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி அவர் சொல்கிறாரு. सुनो मैं इस पेड़ के पास की भूमि में बहुत दिनों से इधर उधर घूम रही थी. मैं कणों का हृदय टटोलती फिरती थी कि एकाएक पकड़ी गई. ரைட்டர் கேட்ட அந்த ட்ராப் ஆஃப் வாட்டர் என்ன சொல்லுது பாருங்கள். சுனோ மே இஸ் பேடு கே பாஸ்கி, அதாவது நான் எங்கே இருந்தேன் கேளுங்க, நான் வந்து இந்த மரத்து பக்கத்தில் இருக்கிற இந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த பூமியில் வந்து பகுத் தீனோசே ரொம்ப நாளாகவே இதர் உதர் கூம் ரஹிதி, இங்கேயும் அங்கேயுமா நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். கனோகா ஹிருதய டட்டோல்தி, அதாவது என்னோட பார்ட்டிக்கல் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ், அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதோட ஹிருதயத்தை வந்து டட்டோல்தி அப்படின்னா கலெக்டிங், ஐ வாஸ் கலெக்டிங், நான் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், எல்லா பார்ட்டிக்கலும் ஒன்றா சேர்கிறதுக்காக நான் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏகாएक சடனாக வந்து நான் வந்து பிடிபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுது. कैसे मैंने पूछा. உடனே ரைட்டர் என்ன கேட்குறாரு, அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. वह जो पेड़ तुम देखते हो ना, वह ऊपर ही इतना बड़ा नहीं है, पृथ्वी में भी लगभग इतना ही बड़ा है. ஓஸ் என்ன பதில் சொல்லுது பாருங்க. வஹ் ஜோ பேடு தும் தேக்தே ஹோனா. ஸோ நீ இங்கே ஒரு மரத்தை பார்க்குற இல்லையா, அந்த மரம் வஹ் ஊப்பர் ஹி இத்தனா படா நஹி ஹை, மேலே மட்டும் இவ்வளோ பெருசு கிடையாது, பிருத்வி மேபி அதாவது பூமியில் கூட லக்பக் இத்தனா ஹி படா ஹை. ஸோ பூமிக்கு உள்ளேயும் அது கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசாக இருக்கும். மரம் வந்து நம்ம கீழே இருந்து பார்க்குற எவ்வளோ ஹைட் இருக்குமோ அதே ஹைட்டுக்கு பூமிக்கு கீழேயும் இருக்கும். உஸ்கி படி ஜடே छोटी जड़े और जड़ों के रोये है. கிரவுண்டுக்கு கீழே இருக்கிற அந்த மரத்தில் வந்து படி ஜடே அப்படின்னா வந்து ரூட்ஸ், ரொம்ப பெரிய ரூட்ஸும் இருக்கும், சின்ன ரூட்ஸும் இருக்கும். அது இல்லாமல் ஜடோங்கி ரோயே, அந்த ரூட்ஸில் வந்து நிறைய பிரான்ச்சஸும் இருக்கும். வே ரூயே படே நிர்தயி ஹோத்தே ஹை. ஸோ அந்த பிரான்ச்சஸ் வந்து ரொம்பவும் நிர்தயி, தயின்னா என்னது, கைண்ட், நிர்தயினா ரொம்ப க்ரூயலாக இருக்கிறது. ஸோ அந்த பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப க்ரூயலாக இருக்கும். முஜே ஜெய்சே असंख्या जल कणों को वे बलपूर्वक पृथ्वी में से खींच लेते हैं. என்ன மாதிரியான சங்கியான நம்பர்ஸ், அசங்கியான இன்ஃபைனைட் நம்பர்ஸ், ஜல் கணு வாட்டர் பார்ட்டிகல்ஸை அந்த வேர் என்ன பண்ணும் அப்படின்னா வே பல்பூர்வக் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிருத்வி மேசே அதாவது பூமியில் இருந்து கீஞ்ச் லேத்தேன்னா புல் பண்ணும். என்ன மாதிரி இருக்கிற வாட்டர் ட்ராப்லெட்ஸ் பூமியை சுற்றி நாங்கள் இருக்கும்போது அந்த ரூட்ஸ் வந்து அதை புல் பண்ணி எடுக்குது. அது எப்படின்னா நிர்தயி அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டை சொல்கிறாங்க. குச் கோ தோ பேड़ एकदम खा जाते हैं और अधिकांश का सब कुछ छीनकर उन्हें बाहर निकाल देते हैं. அந்த மாதிரி புல் பண்ணுற அந்த பார்ட்டிகல்ஸை கொஞ்சம் குச்கோ தோ பேட் ஏக்தம் கா ஜாத்தே ஹே. ஸோ அந்த மரங்கள் என்ன பண்ணுது, உடனே சாப்பிட்டுடுது. அவர் அதிகான்ஷ், ஸோ ரெஸ்ட் ஆஃப் தம் இருக்கு இல்லையா, மீதி வாட்டர் ட்ராப்லெட்ஸை சப்குச் சீன்கர் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. அந்த வாட்டரில் இருக்க அந்த மினரல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பாகர் நிக்கால் தேத்தே ஹே, வெளியில் தள்ளிடுது. क्रोध और घृणा से उसका शरीर कांप उठा.
இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து க்ரோத் ரொம்ப கோபமாகவும், கிருணானா ரொம்ப ஹேட்டட்னஸ் ரொம்ப வெறுப்புணர்ச்சி இருக்கிற மாதிரியும், அதனுடைய உடம்பு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ட்ரெம்பிள் ஆகிடுச்சு, ஷிவரிங்காக இருந்துச்சு. அவ்வளோ கோவமாக அது வந்து ரைட்டர்கிட்ட இது சொல்லிச்சு. தும் கியா சமஜ்தே ஹோ கி வே இத்னே படே யோஹி கடே ஹே. திரும்பவும் ரைட்டர்கிட்ட என்ன கேட்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வே இத்தனே படேயோ, அதாவது இந்த மரம் வந்து இவ்வளோ பெருசாக நின்றுட்டு இருக்குது, தானாகவே நின்றுட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உன்ஹே இத்தனா படா பனானே கேலியே மேரே அசங்கியா பந்துவோ நே அப்பனே பிரான் நாஷ் கியே ஹே. ஸோ அந்த மரத்தை இவ்வளோ பெருசாக ஆக்கிறதுக்கு என்னுடைய அசங்கியா, அதாவது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரதர்ஸ், பந்துவோனா ரிலேஷன், என்னுடைய சகோதரர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்பனே பிரான் நாஷ் கியே ஹே. ஸோ அவங்களோட உயிரையே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி செய்யும் போது தான் இந்த மரம் இவ்வளோ பெருசாக வளர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. மே படே தியான் சே உஸ்கி கஹானி சுன் ரஹா தா. ஸோ அது இவ்வளோ இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லும் போது அந்த ரைட்டர் என்ன பண்ணுறா, ரொம்ப தியானம் ரொம்ப அட்டென்ஷனோட நான் அதோட கதையை கேட்டுட்டு இருந்தேன். तो मैं भूमि के खनिजों को अपने शरीर में घुलाकर आनंद से फिर रही थी कि दुर्भाग्यवश एक रोये से मेरा शरीर छू गया. ஆமாம், நான் வந்து இந்த பூமியினுடைய கனிஜம் அப்படின்னா மினரல்ஸ், கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், அதாவது சத்தான பொருட்கள் இருக்குல்ல, இது எல்லாமே அப்பனே ஷரீர்மே, ஸோ என்னோட உடம்புல எடுத்து அந்த வாட்டர் பார்ட்டிக்கல் சொல்லுது, என்னோட உடம்புல வந்து குலாக்கர் அப்படின்னா டிசால்வ் பண்ணி, ஸோ அந்த சத்தான அந்த மினரல்ஸ் எல்லாம் என்னோட உடம்புல டிசால்வ் பண்ணி கரைச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அந்த பூமியில் சுற்றி வரும்போது துர்பாக்கியவஷ், அதாவது நான் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, நான் एक रोये से मेरा शरीर छू गया, ஒரு பிரான்ச்னால் என்னுடைய உடம்பு வந்து இழுக்கப்பட்டுடுச்சு. मैं कांपी, அதாவது நான் பேனிக் ஆகிட்டேன். தூர் பாக்னே கா பிரயத்தன் கியா, நான் வந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். தூர் பாக்னேனா தப்பிச்சு ஓடி போயிடணும் அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணேன். பரந்து வே பக்கடுக்கர் சோட்னா நஹி ஜான்தா, ஆனால் அந்த பிரான்ச் வந்து என்னை பிடிச்சிட்டு விடலை. சோட்னா நஹி ஜான்தி. மே ரோயே மே கீஞ்ச்லி கயி, நான் அந்த பிரான்ச்சஸ் மூலமாக இழுக்கப்பட்டுட்டேன். ஃபிர் கியா ஹுவா மேனே பூச்சா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு இந்த ரைட்டர் கேட்குறாரு. மேரி உத்சுக்தா பட் சலி தி. ஸோ இவ்வளோ கதையும் சொன்ன உடனே அந்த ரைட்டருடைய க்யூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, உத்சுக்தா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. உடனே அவர் என்ன கேட்குறாரு, ஃபிர் கியா ஹுவா அப்படின்னு கேட்குறாரு. மே एक कोठरी में बंद कर दी गई. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு கோட்ரினா செல்லுன்னு சொல்லுவோம், நம்ம உடம்புல செல் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அது மாதிரி ஒரு செல்லுன்னு சொல்கிறாங்க. ஒரு செல்லில் வந்து நான் அடைக்கப்பட்டுட்டேன். बंद कर दी गई. थोड़ी देर बाद ऐसा जान पड़ा कि कोई मुझे पीछे से धक्का दे रहा है और कोई मानो हाथ पकड़कर आगे को खींच रहा है. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, थोड़ी देर बाद கொஞ்ச நேரத்துலலாம் ऐसा जान पड़ा, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். என்னன்னா, कोई मुझे पीछे से धक्का दे रहा था, என்னை யாரோ பின்னாடி இருந்து தக்கா அப்படின்னா புஷ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணேன். அவர் கோயி மானோ ஹாத் பக்கடுக்கர், அது மட்டும் இல்லாமல் மேல் பக்கமாக என்னை யாரோ ஆகேக்கோ கீஞ்ச் ரஹா ஹோ, மேல் பக்கமாக என்னை யாரோ இழுக்கிற மாதிரியோ ஃபீல் பண்ணேன். மேரா ஏக் பாயி பி வஹா லாயா கயா. ஸோ என்ன மாதிரி இன்னொரு வாட்டர் பார்ட்டிக்கல், ஸோ வாட்டர் பார்ட்டிக்கலை தான் பாயி அப்படின்ற மாதிரி சொல்கிறது, பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லுது. என்ன இன்னொரு வாட்டர் பார்ட்டிக்கலும் அங்கே கொண்டு வரப்பட்டது. உஸ்கே லியே ஸ்தான் பனானே கே காரன் முझे दबाया जा रहा था. ஸோ அந்த வாட்டர் பார்ட்டிக்கலுக்கு அந்த இடத்துல இடம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்னை வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆக ஏக் और बूंद मेरा हाथ पकड़कर ऊपर खींच रही थी. ஸோ மேலே இருந்து ஒரு பூந்து வந்து என்ன பண்ணிச்சு, ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் என்னை வந்து பிடிச்சி இழுத்தது. மே உன் दोनों के बीच पिस्क चली. நான் 2 பேருக்கு நடுவில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன், அதாவது 2 வாட்டர் ட்ராப்லெட்டுக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. மே லக்பக் 3 दिन तक यह सासत भोगती रही. நான் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு இந்த சாசத்துனா அப்படின்னா ஒரு பெயின் பேர் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ஒரு பெயினை வந்து நான் 3 நாளாக பேர் பண்ணிட்டு இருந்தேன். சாசத் போக்தி ரஹி. मैं पत्तों को नन्हे नन्हे चेतों से होकर जैसे तैसे जान बचाकर भागी. ஸோ நான் என்ன பண்ணேன், பத்தோம் அந்த லீவ்ஸ் இருக்கு இல்லையா, லீவ்ஸினுடைய நன்ஹே நன்ஹே சேத்தோன்னா ஹோல்ஸ். ஸோ லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ் மூலமாக ஜைசே தைசே எப்படியோ ஜான் பஜாக்கர் பாகி எப்படியோ தப்பிச்சு வெளியில் வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். मैंने सोचा था कि पत्ते पर पहुँचते ही उठ जाऊंगी. ஸோ நான் என்ன நினச்சேன், அந்த இலைகளுக்கு மேலே வந்த உடனே நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம், பहुँचते ही उठ जाओगे, மேலே பறந்துடலாம், அதாவது ஸ்டீம் ஆகி மேலே பறக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். परंतु बाहर निकलने पर ज्ञान हुआ कि रात होने वाली थी और सूर्य जो हमें उठने की शक्ति देते हैं जा चुके हैं और वायुमंडल में इतने जलकण उठ रहे हैं कि मेरे लिए वहाँ स्थान नहीं है. तो मैं अपना भाग्य पर भरोसा कर पत्तों पर ही सिकुटी पड़ी रही.
परंतु बाहर निकलने पर ज्ञात हुआ அதாவது அந்த லீவ்ஸில் வந்து நான் எப்படி கஷ்டப்பட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்த பிறகு தான் எனக்கு வந்து தோணுச்சு என்னென்னா எனக்கு என்னோடய அறிவுக்கு என்ன எட்டுச்சுன்னா ராத் ஹோனே வாலத்தி, அதாவது இப்போ நைட் டைம் ஆக போகுது. நைட் டைம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்காது, சன் இருக்காது. சூரிய ஜோ ஹமே உட்னே கி சக்தி தேத்தே ஹை. ஸோ அந்த சன் வந்தால் தான் அவங்களுக்கு வந்து அது அந்த வாட்டர் ட்ராப்ஸ்க்கு வந்து வேப்பராக மாற அந்த சக்தியும் மேலே அந்த ஸ்டீமாக மேலே போகிற அந்த சக்தியும் கிடைக்கும். ஸோ அது இல்லாதனால ஜா சுக்கே ஹை. ஸோ சன் போனதுனால அவர் வாயுமண்டல் में इतने जल कण उठ रहे हैं. அது மட்டும் இல்லாமல் அட்மாஸ்பியரில் என்ன நடக்குதுன்னா நிறைய ஜல்கன் வந்து உட்ரஹே நிறைய வந்து ஸ்டீமாக போயிட்டு இருக்குது. அதனால் மேரே லியே வஹா ஸ்தான் நஹி, அதனால் எனக்கு அந்த இடத்துல இடமும் இல்லை. மே அப்னே பாக்கிய பர் பரோசா கர். ஸோ நான் வந்து என்னுடைய என்னோடய லக்கில் வந்து நான் என்ன பண்ணேன், பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிலீவ் பண்ணி பத்தும் பர் அந்த இலை மேலேயே சிக்கூட்டி படி ரஹி அப்படின்னா அந்த இலை மேலேயே சுருண்டு உட்காந்துட்டேன், நான் அங்கேயே இருந்துட்டேன். अभी जब तुम्हें देखा तो जान में जान आई और रक्षा पाने के लिए तुम्हारे हाथ पर कूद पड़ी. அதுக்கப்புறம் உங்களை நான் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஜான் மே ஜான் ஆயி, அப்பாட எனக்கும் ரொம்ப உயிர் வந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரக்ஷா பானே கேலி, அது என்ன தன்னைத்தானே நான் சேவ் பண்ணிக்கிறதுக்காக உங்களுடைய கையில் வந்து கூத் படி ஜம்ப் ஆகி வந்து விழுந்துட்டேன். इस दुख तथा भावपूर्ण कहानी का मुझ पर बड़ा प्रभाव पड़ा. ஸோ இந்த கதையை கேட்கும்போது, அதாவது இந்த வாட்டர் ட்ராப்லெட் சொன்ன அந்த கதையை கேட்கும்போது ரைட்டருக்கு எப்படி இருந்ததா, பாவபூர்ண கஹானி அதாவது ரொம்பவும் ஒரு எமோஷ்னலான அந்த ஸ்டோரியை கேட்கும்போது அவருக்கு முஜ் பர் படா பிரபாவ படா, எனக்கு ரொம்பவும் ஒரு இம்பேக்ட், ஒரு தாக்கம் வந்துருச்சு. मैंने कहा जब तक तुम मेरे पास हो कोई पत्ता तुम्हें ना छू सकेगा. உடனே நான் என்ன சொன்னேன், எப்போ வரைக்கும் நீ என்னோட கைகளில் இருக்கிய உன்னை வந்து எந்த ஒரு இலையாலும் உன்னை எடுக்க முடியாது, தும்ஹே நா சூ சகேகா அப்படின்னு நான் வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட் கிட்ட சொன்னேன். भैया तुम्हें इसके लिए धन्यवाद है. உடனே அந்த வாட்டர் ட்ராப்லெட் என்ன சொல்லுது பாருங்கள், भैया இந்த வார்த்தை நீ சொன்னதுக்கு ரொம்பவும் சந்தோஷம், ரொம்பவும் தேங்க்ஸ். मैं जब तक सूर्य ना निकले तभी तक रक्षा चाहती हूँ. ஸோ எனக்கு என்ன வேணும், சூரியன் வர வரைக்கும் எனக்கு வந்து ஒரு प्रोटेक्शन வேணும். उनका दर्शन करते ही मुझ में उड़ने की शक्ति आ जाएगी. ஸோ சூரியனுடைய அந்த தர்ஷன் கிடைச்ச உடனே எனக்கு என்ன வரும், என்னோட உடம்புல ஆட்டோமேட்டிக்காக ஒரு சக்தி கிடைச்சிரும். मेरा जीवन विचित्र घटनाओं से परिपूर्ण है. ஸோ என்னுடைய ஜீவன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் வந்து ரொம்ப ஒரு விசித்திர கட்னாவும் ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு ஈவெண்ட்ஸ் கலந்தது தான் என்னுடைய பரிபூர்ண ஃபுல், என்னுடைய லைஃப் ஃபுல்லுமே ஒரு பெக்யூலியரான ஈவெண்ட்ஸோடு தான் இருக்கும். मैं उसकी कहानी तुम्हें सुनाऊंगी तो तुम्हारे हाथ तनिक भी ना दुखेगा. ஸோ அந்த கதையை நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா உன்னுடைய கை ஹாத் தனிக்குனா கொஞ்சம் கூட வந்து வலிக்காது, என்னை சுமந்துட்டு இருக்கிறதுனால உனக்கு வலியே தெரியாது, நான் அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வாட்டர் ட்ராப்லெட் ரைட்டர் கிட்ட சொல்லுது. அச்சா சுனாவோ, ஓகே சொல்லு அப்படின்னு ரைட்டர் சொல்கிறாரு. சில்ட்ரன் வாட்டர் என்ன ஸ்டோரி சொல்லுது அப்படின்றத நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். பார்ட் 2வோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்ட் 2வை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.